டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவரை வந்து டீடாக்ஸ் பண்றது எப்படி? ஸோ லிவர் டீடாக்ஸ் பண்றதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் வந்து கல்லீரல் பாதிப்புனால ஏற்படக்கூடியதுதான். இப்போ உதாரணத்துக்கு ஹேர் ஃபால் எடுத்துக்கலாமே. ஸோ ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு இருக்கும். தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா தலைமுடி நம்மளுடைய டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இன்றைய காலகட்டத்துல நிறைய டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே இது நம்ம பார்க்குறோம். அப்போ லிவர்ல டாக்ஸின்ஸ் அதிகமா இருந்தாலோ இல்ல லிவர் ஃபங்க்ஷன் நமக்கு வந்து குறைவாக இருந்தாலோ, லிவர் என்சைம்ஸ் நமக்கு வந்து அதிகரித்தோ இல்ல குறைந்தோ இல்ல ஜாயிண்டிஸ் மாதிரியான தொற்றுகள் இருந்தாலோ நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. சருமத்தில் அடுத்ததாக தலைமுடி சொன்னோம், கண்களிலும் பிரச்சனை ஏற்படுது, சருமத்திலும் நமக்கு பிரச்சனை இருக்கு. ஒரு சிலருக்கு காரணமே தெரியாம ஸ்கின்ல வந்து ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். தோல் அரிப்புங்க, தாங்க முடியாத தோல் அரிப்பு சொல்லுவாங்க. ஸ்கின் ஒரு மாதிரி ட்ரை ஆயிருக்கும். ஸோ வறண்ட சருமம், அதுல அதிகமான அரிப்பு ஏற்படுறத நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ வறண்ட சருமத்தில் அரிப்பு ஏற்பட்டு நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குது. இதற்குமே நமக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் வரக்கூடியதுதான். அடுத்ததாக கண்களில் நிறைய பேருக்கு இந்த பார்வை குறைபாடு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ கண்ணாடி போட்டிருப்பாங்க, நிறைய பேருக்கு இந்த பார்வை குறைபாடு இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த பார்வை குறைபாடை சரி செய்யறதுக்கு என்னென்ன பண்ணலாம், வழிமுறைகள்? அப்போ நம்ம டைரக்டா கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள், மூலிகைகள் எடுக்கும்போது நமக்கு பார்வையும் தெளிவாக இருக்கும். அப்போ கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய முறைகள் என்னென்ன, கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படி பார்க்கும்போது எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம். ஸோ நம்ம வழி வழியாக முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம உடல்ல பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதுதான். குழந்தை பருவத்துல இருந்தே நம்ம வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உஷ்ணம், முக்கியமாக கல்லீரல் பலப்படுவதற்கு எண்ணெய் குளியல் அவசியமாக இருக்கு. ஸோ இதற்கு முக்கியமாக கரிசலாங்கண்ணி தைலம். இதுலயுமே கரிசலாங்கண்ணி மடக்கு தைலம் அப்படின்ற ஒரு முறை இருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த கரிசலாங்கண்ணி மடக்கு தைலம் ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப கண்டிப்பாக அது வந்து திரும்ப வேணும். இது வீட்டுல இருந்தாலே ஒரு ஓகே, நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, வந்தாலும் இதை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரிசாலை மடக்கு தைலம் இன்டர்னலா பயன்படுத்தலாம், உள்ளுக்கு பயன்படுத்தலாம், வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இந்த இன்டர்னலா அப்படின்னு சொல்லும்பொழுது கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல ரத்தத்தில் கழிவுகள் இருந்தாலோ ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ நம்ம இந்த கரிசாலை மடக்கு தைலம் பயன்படுத்தலாம். ஸோ கரிசலாங்கண்ணினாவே நமக்கே தெரியும், கல்லீரலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த கரிசலாங்கண்ணிட்டு. இதுல செய்யக்கூடிய இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தும் போது கல்லீரல் வந்து நமக்கு நல்லாவே பலப்படுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரிசலாங்கண்ணி சாறு நல்லெண்ணெயில் விட்டு காய்ச்சி தைலமாக எடுக்கணும். திரும்ப எவ்வளவு தைலம் இருக்கோ அதே அளவுக்கு திரும்பவும் சாறு எடுக்கணும். சாறு எடுத்து திரும்பவும் இந்த தைலத்திலேயே விட்டு நல்லா காய்ச்சி எடுக்கணும். ஸோ இது இரண்டாவது முறை. அதே மாதிரி 3, 4 அப்படின்னு மடக்கி மடக்கி இந்த தைலத்தை செய்வதனால கரிசாலை மடக்கு தைலம் அப்படின்ற பெயர் வந்தது. இது பெரும்பாலும் 3 முறை செய்தாலே நல்ல எஃபெக்டிவா இருக்கும். 5th டைம் 5 முறை கூட மடக்கி இதை செய்வாங்க. இதனோட பலன் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல். ஸோ கல்லீரலை பலப்படுத்துவதற்கு இந்த கரிசாலை மடக்கு தைலம் நமக்கு பயன்படுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கல்லீரல் நமக்கு பலப்பட ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னாலும் இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ டைரக்டா இதுல வேற எந்த ஆயிலும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். டைரக்டா ஸோ ஆரம்ப காலகட்டத்துல அதிகமான தலைமுடி உதிர்வு இருக்கக்கூடியவங்க தலையில வந்து இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர்ல குளிக்கும் பொழுது தலைமுடி உதிர்தல் நல்லாவே தெரியும். ஒரே வாரத்திலே நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய தைலம் தான் கரிசாலை மடக்கு தைலம். கல்லீரலை பாதுகாக்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு அரை கிளாஸ் பால். ஸோ அரை கிளாஸ் பால்ல ஒரு 10 துளிகள் கரிசாலை மடக்கு தைலத்தை விட்டு குடிச்சுக்கிட்டே வரணும். இது வந்து கல்லீரலுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு லங்ஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தவும் நுரையீரலை வலிமையாக்கும் நமக்கு இந்த கரிசாலை மடக்கு தைலம் பயன்படுது. இப்போ கல்லீரல்ல வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கு, ஜாயிண்டிஸ் இருக்கு. ஸோ லிவர் என்சைம்ஸ் எல்லாமே நமக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இதை சரி செய்யறதுக்கு கரிசாலை தைலம் பயன்படுது.
கரிசாலை சாறு, பொன்னாங்கண்ணி சாறு இதையும் நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக எண்ணெய் குளியலுக்கு அரக்கு தைலமும் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த அரக்கு தைலமும் தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர்ல குளிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இதனால பார்த்தோம்னா கல்லீரல் மட்டும் இல்ல, உடல்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளும் நமக்கு பலப்பட ஆரம்பிக்கும். எலும்புகள் வலிமையாகும், நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். அடுத்ததாக முக்கியமாக காய்கறிகள்ல இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா கல்லீரலுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக பீட்ரூட் சேர்த்துக்கலாம், கேரட். ஸோ இது ரெண்டுமே கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியம், சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்றது கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது. ஸோ இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இல்ல ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து நெய் விட்டு லேசா நம்ம வதக்கிட்டு கொஞ்சமாக இதுல வந்து மிளகுத்தூள் சேர்த்து இதை சாப்பிட்டுட்டே வரணும். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கிறவங்க, லிவர் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கவங்க சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.